ஹாய். ஹாய். இன்னைக்கு லைவ் வர்றது வந்து எங்களுக்கு இன்னைக்கும் முடியாது. கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ நாங்க வீடியோஸா வந்து போட்டுடுறோம். சாரி எங்களால லைவ் வர முடியலன்னு சொல்லி. எனக்கு உடம்பு சரியில்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. ஸோ 3 ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல முதல் ப்ரோமோ பார்த்தோனே எரிச்சல் டு த மேக்ஸா இருந்தது. யாரு வேண்டும், யாரு வேண்டாம். அதுவும் ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்கிறது சாண்ட்ராவையும், கனியையும். இப்போ அந்த அன்அஃபிஷியல் வோட்டிங் படி கனி வந்து 4th பொசிஷன்ல இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம சாண்ட்ராவையும் கனியையும் ஏன் உட்கார வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கீழே சுபிக்ஷா, அதுக்கப்புறம் அமித், அதுக்கப்புறம் விக்ரம். இப்படி இருக்கிற பட்சத்துல சாண்ட்ராவும் கனி எங்கிருந்து வந்தாங்க? இது வேணும்னே பண்ற மாதிரி இல்ல. வேணும் தான் பண்றாங்க. அவங்களுக்கு யார் வேணும் யாரும் வேணாம்னு வச்சுக்கிறதுக்கு பண்றாங்க. அவங்க இஷ்டம். இல்ல இப்போ சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் போட்டியே இல்ல. அப்படி போட்டியே இல்லாத 2 பேரை உட்கார வச்சு யார் வேண்டும் வேண்டாம்னு எனக்கு வந்து இவங்க வந்து எனக்கு வந்து இதுவே கிடையாது, ரைவலே கிடையாதுன்னு சாண்ட்ரா சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அதை இங்க கொண்டு வந்துட்டாங்க. அதான் இது ரொம்ப கேவலமா இருக்கு. இது அவங்களே ஒரு கிரியேட் பண்ணி சாண்ட்ரா வர்சஸ் கனின்னு அவங்களே கிரியேட் பண்ணி அவங்கள கிழவின்னு சொல்லி எல்லாத்தையும் சாண்ட்ரா கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரியே நீங்களும் அவங்க 2 பேரையும் ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறீங்க. அதை விட நம்ம அமிதாப் மாமா இருக்காருல்ல, விஜய் சேதுபதி இனிமே அன்புடன் அமிதாப் மாமா என்று அழைக்கப்படுவார். அமிதாப் மாமா எல்லாம் அமித் நினைச்சுக்க போறாங்க. அமிதாப் மாமா. நீங்க கலகலப்பு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் என்ன, நிஜ நேம் என்ன, ஏதோ இளந்திரேனா ஏதோ ஏதோ பேர் வரும். அவர் வந்து அமிதாப் மாமா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதே மீச, இதே கண்ணாடி சிரிப்பாரு. நாய் கூட பார்த்தா அவரை தோற்கணும். சோ அந்த படத்துல நீங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அமிதாப் மாமா. சோ அந்த கேரக்டர் படம் தானே, அந்த கேரக்டர்ல வர்ற அதே இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அமிதாப் மாமாவும் வந்து அதாவது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி மக்களுக்கு யாரு வேணும் வேணான்னு பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. மக்களுக்கு யாருக்குமே வந்து சாண்ட்ராவை வேணும்னு யாருமே சொல்லல. மக்களுக்கு இல்ல, எனக்கு யாரு வேணும் வேணான்னு நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிருக்கணும். அது சொல்லிதான் நியாயம். கேரளால எல்லாருக்கும் வந்து சாண்ட்ரா தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரளா அவங்க வந்து தன்னோட நாட்டை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க வந்து பர்த்டே வந்து என்னால கொண்டாட முடியுங்கலாம் வந்து ஓவர் ஹைப்பு அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் கூட நினைச்சேன், சரி பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் எல்லாரும் தெரிவிக்கணும், அப்ப வந்து ரொம்ப நல்லா கிராண்டா பண்ணணும், அப்புறம் நம்ம கிட்ட வருமானம் இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் நிறைய பர்த்டே பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க. அது அவ்வளோ வைரலா இருக்கு, அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இப்பதான் வெளியே வருது. அது எப்போ லாஸ்ட் மொமெண்ட்ல, இன்னும் வந்து 3 வீக்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீக்ல வந்துட்டு இப்பதான் வெளியில வருது. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தது இந்த வீடியோலாம்? அப்ப போட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சினிமேட்டிக்கா இருக்கு. ஒரு அவங்க வந்து சூசைட் பண்ற நிலைமைக்கு நாங்க போயிட்டோம், அவ்வளோ காசு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. நம்மளுக்கு கல்யாணத்துக்கு கூட சினிமாட்டிக் போட்டோகிராஃபி வைக்க மாட்டோம். அது மட்டும் கிடையாது. குழந்தைங்க இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து எதுவுமே இல்ல, 0. அப்பதான் எங்களை வந்து கூப்பிட்டாங்க விஜய் டிவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அந்த பசங்களை. படிக்க வைக்கிட்டோம், நாங்க யாருமே அவங்க தப்பா சொல்லலை. அவங்க படிக்க வைக்கிட்டோம், அவங்க இது பண்ணிட்டோம். எங்களுக்கு எக்கச்சக்க கடன் இருக்குன்னா கடை வாங்கி உங்களை யாருங்க அதை படிக்க வைக்க சொன்னாங்க? நான் இங்க என்ன பண்ணிருக்கலாம், அவர் இங்க விட்டுட்டு நீங்க போய் கேரளால செட்டில் ஆயிருந்தா எத்தனை ஆம்பளைங்க வந்து இங்க வந்து உட்காந்துட்டு ஒய்ஃபுங்க ஃபாரின்லாம் உங்க ஊர்லயே பார்க்கலாம். நிறைய பேர் துபாயில இருப்பாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்க ஒய்ஃபுங்கெல்லாம் என்ன 24 hours அவங்க ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. நமக்கு வருமானம் வரணும்னா நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரி இவங்க சென்னையில, சரி ஆமா சென்னையோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒத்து வரல, கேரளால ஈஸியா இருக்கும், அப்ப இவங்க அவரை விட்டுட்டு இவங்க பாட்டு நாங்க போய் இருந்துக்கலாமே. இல்ல எப்ப தேவையோ இந்த கேள்வி கேட்கறதுக்கு எங்க கிட்ட நீங்க கேட்க வரீங்கனாலும் இதை சொல்லிடுறோம். இது அவங்க ஒரு கம்ப்ளைண்டா அந்த ஷோ உள்ள சொல்றாங்க. தமிழ்நாடு கேவலம்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்ட நாங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி உட்கார வைப்போம்னு வந்து விஜேஎஸ் கிடைக்கிறாரா? உங்களுக்கு வேணும், நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அது நீங்க வச்சுக்கோங்க, எல்லாமே பண்ணுங்க, உங்க இஷ்டம், உங்க டிவி, உங்களோட ப்ரோக்ராம், யாருமே நாங்க கேட்க மாட்டோம். மக்கள்ன்ற வேர்டை போட்டு தயவு செஞ்சு மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. எங்களுக்குலாம் நான் அறிவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து அதாவது நீங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க மக்களை. அதாவது ஒருத்தவங்க வந்து டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களாம், நான் ஈடுவாங்களாம். கேட்க துப்பு இல்ல. இப்ப உட்காந்துட்டு ஒண்ணு, ஆனா நீங்க மத்தவங்கள வக்கு இல்ல துப்பு இல்ல அப்படின்றாரு. சரி அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு பிடிக்கல நீங்க பண்றீங்க. மத்தவங்களாம் என்ன, மத்தவங்களாம் வந்து அவ்வளோ அவங்க எல்லாம் அவ்வளோ கரெக்டானவங்களா? ஒரு வினோத் பேசுறாரு, சாமா வந்துச்சா, சாமா வந்து போட்டாங்களா, அவரே என்டர்டெய்னர். அது வந்து வினோத்னா நீ வேற லெவல். இதே வார்த்தையை சாப்பாடு இருக்கா வேற சொல்லியிருந்தா, அது ராத்திரி இருக்கா, ராத்திரி சாப்பிடணும்ல சாப்பிடணும், அது அப்ப வந்து போட முடியாது, அது குப்பை தொட்டிலையும் போட முடியாது, வேற எதுவும் பாத்திரம் எடுத்து வைக்க முடியாது. அது தேவையாது. சாமான் தேய்க்க மாட்டாங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு அந்த அறிவு இல்ல,
உங்களுக்கு சொல்ற ஒரு இது வினோத்க்கும் ஒரு அறிவு இல்ல. வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இதை விஷயம். அழகா கமருதீன் தெரியாத கமருதீனே சொல்லிட்டாரு. ஆமாண்ணா அவ வேலை செய்யல அவ முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதையும் கேள்வி கேட்டாச்சு. இப்ப எதுக்கு இந்த விளக்கம்? ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லைன்னா இந்த விளக்கம் கொடுத்தா ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது உங்களுக்கு வேற விஷயமே இல்லையா பேசுறதுக்கு? பக்கெட் இவ்வளவு கீழ் நிலைமையில போய் அசிங்கமா சோறு விஷயத்தையும் பெருக்கல தொடைக்கல கிளீன் பண்ணலன்றதெல்லாமா பேசுவாங்க. பார்வதி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? அந்த வீட்டுல வேற என்ன இருக்குது? டாஸ்க் நடக்கிறது கிடையாது. ஒரு பெருசா யாருக்கும் வந்து ஒரு ஹேப்பனிங்ஸ் எதுவுமே கிடையாது. வேணும்னா எப்ப பார்த்தாலும் பார்வதி சாப்பிட்டு நிற்பாங்க. கேக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இவங்க கேட்க கூடாதுன்னு இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க. ஆமா அதுதான் சொல்றேன். டேப்லெட்ஸ் பத்தி கேட்கணும். ஆனா 1 hour ஷோல போடவே இல்லை பத்தியா? அப்படின்னா நான் நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம். அப்ப அந்த பொண்ணுக்கு என்னங்க நீதி? இப்போ இல்ல கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வந்துட்டு இருந்தது. இப்ப எனக்கு வந்து நாங்க நேத்து சொல்லியிருந்தோம். அவங்க வந்து உங்க அப்பா இறந்தாருலன்னு வச்சாங்க. அப்ப இது பார்வதி வந்துட்டு ஏன்டா இழுக்கிற அப்படின்னாங்க. எனக்கு அது அப்பவே புரியல என்னதுன்னு சொல்றாங்க. இப்பதான் தெரிஞ்சு அவங்க கடந்து வந்த பாதையை நான் பார்க்கல. வந்தேன் போனேன் பார்த்தோம் திருப்பி வந்தோம். அது யாரோட கடந்து வந்த பாதையுமே ஃபுல்லா பார்க்கல. அப்சரா சீஜேதும் திவ்யாவது அப்புறம் வந்து இது அவங்க பேர் என்ன கெமி கனி இவங்களதுலாம் தான் நான் கொஞ்சம் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். இது சுபிக்ஷா இவங்களதுலாம் தான் நான் ஃபுல்லா உட்காந்து பார்த்தது. மற்றது யாரையுமே நான் வந்து ஃபுல்லாலாம் உட்காந்து பார்க்கல. அப்படி இருக்கும்போது இவரு தேவையே இல்லாம வந்து அவர் ஏன்டா இதை சொல்றாரு அப்படின்றப்ப இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க அப்பா வந்து ஏதோ மென்டலா அவர் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சா. அப்புறம் அவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு வியாதி ஒண்ணு சொல்றாங்களே என்னது? அல்சீமர்ஸ் இல்ல இன்னொன்னு ஹாலுசினேஷன் தெரியல ஜாஸ்தியா அந்த இவரு இல்ல பேர் என்ன ஸ்ரீல வந்துட்டு இவர் பண்ணுவாரு அது தெரியல நமக்கு. ஏதோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஏதோ சூசைட். அது எதுக்கு கமருதீன் நாங்க இழுத்துட்டு வராருன்னு தெரியல. அதுக்கு பார்வதி ஏன் அவ்வளவு சட்டலா ரியாக்ட் பண்றாங்க? அச்சு நவுத்த வேணாம் இல்லாத அது நிஷா சொன்னதுக்கு அந்த அர்ச்சனா சந்திரன் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இல்ல அது பார்வதி அப்படியே ரொம்ப சாஃப்ட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்ற ஆள் கூட கிடையாது. வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட வந்துட்டு எப்படி நீ அதை பேசலாம்னு பயங்கரமா வந்து கேட்கக்கூடிய ஆள். கமருதீனுக்கும் இவங்களும் வந்து அந்த அன்வான்டட் டச்னு சொல்றதை வந்து சாண்ட்ரா பிரஜன் ஃபர்ஸ்ட் வைல்டு கார்டா உள்ள என்ட்ரு ஆனப்போ அதை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். நீங்க அதை பத்தி பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது இப்படியே வந்து பேசினாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு சட்டலா ரியாக்ட் பண்ணாங்க? அச்சு நவுத்த வேணாமா? எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வேர்டிங்ஸ் அது. அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்றத அவங்க மீன் பண்றாங்கன்னா எவ்வளவு ஒரு இதான விஷயம். மென்டலி டவுன் பண்றது, புட் டவுன் பண்றது இல்லையா? அது இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்றது இருக்கு. பார்வதி அதான் அடுத்து 2வது ப்ரோமோக்கு அப்புறம் வரலாம். 3வது ப்ரோமோக்கு வருவோம். இவங்க 12 வாரமா ஒண்ணுமே பண்ணல. டிடிஎஃப் வாங்கிட்டு நேரா இவங்க போறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் என்னோட பர்சனலா சபரி, அரோரா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் விக்ரம், அப்புறம் சாண்ட்ரா இவங்க எல்லாரையுமே ஏன் விஜய் பார்வதி கூட இந்த 12 வாரமா இவங்க ஆனா இவங்க யாருமே இந்த பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 12 வாரமா அரோரா அந்த ஒரு 50 நாள் ஒண்ணுமே இல்லாம அடுத்த 50 நாள்ல அவங்க கேள்வி கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வந்துகிட்ட மாதிரி அவ்வளவுதான். ஆனா ஒரு டாஸ்கோ இல்ல ஏதாவது ஒரு வீட்டு வேலையை கூட வைங்களேன். இப்ப நம்ம பார்வதி வீட்டு வேலை பண்ணலன்றத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அரோராவும் நிறைய பண்றது கிடையாது. கேட்டா எனக்கு அலர்ஜியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு தானே உள்ள வரீங்க. ஒரு ஒரு என்னன்னா இவங்க அளவுக்கு இல்லாம கொஞ்சம் பண்றாங்க அவ்வளவுதான். அது என்னன்னா எல்லார்கிட்டயும் போய் பல்ல இழிச்சிட்டு எல்லாரையும் வந்துட்டு என்ன சொல்றது சாஃப்டா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்கள பண்ண வச்சிடறாங்க. எனக்கு இங்க ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து வந்து கமருதீன் சொன்னார்ல, கமருதீன் இல்ல இவரு சொன்னார்ல வேலை பாக்குறது இல்ல பார்வதியோட வேலை நீங்க யாருங்க பாக்குறதுக்கு, நீங்க ஒரு வந்து தலை அது எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸா அத இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. விக்கல்ஸ் பேசிட்டு இருக்காரு. சுபிக்ஷா சொன்னாங்க என்ன இருந்தாலும் அவங்க வந்து அவரோட வேலை செய்யறது தப்பு இல்லையா, தலைன்றது ஒரு கோர்ஸ் வேலை செய்யக்கூடாது. அதுக்கு விக்ரம் சொல்றாரு அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கே வந்து கையில அலர்ஜியா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் தொடச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பெருக்கி நான் எடுத்தப்போ எனக்கு அள்ள முடியல அப்படின்னு சொன்னா அவர் அள்ளி கொடுத்தாரு. இதே விக்ரம் தான் கானா வினோத் நான் அதை எடுத்துறவா நான் அதை அள்ளிடவா பிரிக்கிறவா நானு அப்படின்னு கேட்டப்போ இது நீங்க பண்ணீங்கன்னா இதை வச்சே நான் குத்துவேன் உங்களை, இதை வச்சே நான் உங்களை வச்சு செய்வேன். அவரு வந்து அதே மாதிரிதான் எடுக்கணும்னு தான் சொன்னாரு. அவங்க அப்ப ஒத்துக்கல. இப்ப கமருதீனுக்கு வந்து இதை ஓபன் ஸ்டேட்மெண்டாவே வைக்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, பண்ணலாம். இவருக்கு யார் கொடுத்தா ரூல்ஸ்? இவர் தான் வந்து பிக் பாஸ் அங்க திவ்யா சொன்னாங்க அவங்க கேப்டனா எடுக்கும்போது நான் போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அதுல இருந்தே எல்லாருக்குமே அந்த ஒரு ரைட்ஃபுல்லா அந்த இது ஒண்ணு இருக்கு. இவங்க யாரும் இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கேப்டனா இருக்கிறவங்க எந்த வேலையும் பார்க்க கூடாது, வேலை வாங்கணும்.
உங்களுக்கு வேலை பண்ண சோம்பேறித்தனமா இருந்து நீங்க கமருதீனை கூப்பிட்டு இதை பேருக்குங்க இதை அள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி இல்ல. பண்ணாதுக்காக அவருக்கு யாரும் பண்ணலன்னா அது வந்து தப்பு. அவர் கொண்டு வந்து இதுல வந்து விற்பாரு. இப்ப இவருக்கு பண்ணிட்டார்ல, அப்ப அவரு நல்லவர். அப்ப ஏன் விக்ரம் கிட்ட கேட்கவே இல்ல? அது கேட்கணும்ல. அவர் ஓபனா பேசுறாருல, ஏன் விக்ரம் கிட்ட வந்துட்டு இவர் கேட்கவே இல்ல? என்ன பார்ஷியாலிட்டி அது? எதை எடுத்தாலும் நான் ஒண்ணுதான் கேட்பேன், இன்னொன்னு நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாது. கேவலமான ஒரு ஹோஸ்டிங். இது தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் பண்ணிருக்கு. உங்களுக்கு மட்டும் என்னங்க ஸ்பெஷல்? அவர் என்ன விக்ரம் என்ன பிக் பாஸ் இல்ல எல்லாருக்குமே கமருதீன் வந்து இது ரொம்ப ஈஸியான வாரனாலும் அவர் பண்ண தப்பெல்லாம் தெரியுது. ஆனா விக்ரமுக்கு மட்டும் கண்ணுல எதுவுமே படல. ஏன்னா அவருக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. சுபிக்ஷா சொன்னாங்க ஒண்ணு கூட இங்க கிளீன் பண்ணவே இல்லை பாருங்க, அப்படி அப்படியே இருக்கு, அதை கேட்கவே இல்லை அவருனா. அதெல்லாம் ஈஸி கோயிங்கா எடுத்துக்கணும். இந்த வாரம் வந்து ஒரு ஜாலி வாரம். இந்த ஜாலி வாரத்தை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. இது வந்து ரொம்ப அவங்க வந்து இந்த இடத்துல வேற யாருன்னா கேப்டனா இருந்தா, அதுவும் திவ்யா மாதிரி யாராவது ஒருத்தர் கேப்டனா இருந்திருந்தா நம்ம விக்ரமோட மறு ரூபமா பார்த்திருப்போம். அடுத்து வந்து வருவோம் இந்த 3வது ப்ரோமோல எல்லாரும் வந்து திவ்யா 3 பேர் கமருதீன், சுமிக்ஷா, விக்ரம் 3 பேரும் வந்துட்டு திவ்யாவை சொன்னாங்க. ஒண்ணுமே பண்ணாம அவங்க வந்து இந்த இதுக்கு வந்தா எனக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லி. கரெக்ட். உங்கள யாருதான் டாஸ்க ஒழுங்கா ஆடி இருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கும்பல் மொத்தமுமே ஒரு டாஸ்க கூட உருப்படியா ஆடினது இல்ல. அந்த ஒரு பால் பொறுக்கிற டாஸ்க் இருந்துச்சு, அந்த டாஸ்க தான் இவங்க நல்லா பண்ணாங்க. இதான் தடவையா ஒழுங்கா ஆடி இருக்கீங்கன்னே பிக் பாஸே சொல்ற நிலைமையில தான் நீங்க இருந்தீங்க. இந்த வைல்டு கார்டை பார்த்தாலே வந்து விக்ரம்க்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து ஒரு ராத்திரி பூரா ஃப்ரைடே நைட் நினைக்கிறேன் ஃபுல்லா உட்கார்ந்து கனி, சபரி, சுபிக்ஷா எல்லார்கிட்டயும் வந்து மண்டையில ஏத்திட்டு இருந்தாரு. நம்ம திவ்யாவை டார்கெட் பண்ணி இது பண்ண அவங்க கதையை முடிச்சிருந்தோங்க, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பண்ணாரு. அப்ப அந்த 2வது ப்ரோமோ அதோட வெளிப்பாடா மட்டுமே தெரிஞ்சது. மக்கள் பாத்துட்டு இருக்காங்கல்ல, போய் உள்ள போய் சேஞ்சிங் ரூம்ல நீங்களும் சுபிக்ஷா என்ன பேசுனீங்க? அதையும் மக்கள் பார்த்தாங்க. அதெல்லாம் 1 hour ப்ரோக்ராம்ல வரவே இல்லையே. அதே நான் உங்களுக்கு அவங்களுக்குலாம் செலக்டிவ் அம்னீஷியாவா? பார்வதி பண்றது வெளியே வரும், கமருதீன் பண்றது வெளில வரும், விக்ரம் எது பண்ணாலும் வராது. பண்ணார்ல வரல? வரலையே. எனக்கு இன்னும் என்ன புரியல. சாண்ட்ராவும் இதுவும் பண்ணப்பே வந்தது. சாண்ட்ரா வியானாவும் பண்ணதே வந்தது. எனக்கு இன்னும் என்ன புரியலனா, விக்ரம் அங்க இருந்து வந்து பேசிட்டு இருக்கும்போது கால்ல உழவான்றாரு. அது டிராமா இல்லாம வேற என்னது? அது எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் எங்க அம்மா மேல சத்தியமா, எங்க ஆயா மேல சத்தியமா, அது தப்புங்க. ஒருத்தவங்க போயிட்டு வீக் ஆகாதீங்க. இப்ப நான் என்ன வந்து கேட்டா நீங்க வந்து எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்லலன்னு ஒரு நிமிஷம் நம்ம தடுமாறுவோம். ஐயோ ஒருவேளை சொல்லலையோ, நம்ம தான் தெரியாம சொல்லிட்டோமோ அப்படின்னு. உங்களுக்கு ஈஸியா போய் சத்தியம் பண்ண வருது. அது எல்லாருக்கும் அது அப்படி இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு கர்மா மேல ஒரு பயம் இருக்கும், போய் சத்தியம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறமா வந்து நம்ம பார்வதிக்கு, கமருதீனுக்கு இவங்களுக்குலாம் அது சத்தியமா போல ஒண்ணும் இல்ல. என்ன அதுவும் எல்லாரோட சாண்ட்ரா என் குழந்தைங்க மேல சத்தியம் பண்றாங்க, என் குழந்தைங்க மேல சத்தியம் பண்றேன், நான் சொல்லவே இல்லை. எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். அது கூட யாரும் சொன்னாங்க, குழந்தைங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல, உங்களுக்கே ஒரு நாள் தாக்கும். நாங்க பேசலங்க, பேசுறவங்களோட அம்மாவை போய் கேளுங்க. என் பொண்ணு என்னோட குழந்தையோட மேல சத்தியமா, என் குழந்தைங்க மேல சத்தியமா அப்படின்னு சொன்னாங்க. கனி கூட சொன்னாங்க, ஐயோ இப்படிலாம் சொல்லாதீங்க, இது செஞ்சு எனக்கும் பொண்ணு இருக்கு, எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சத்தியமா நாங்க பேசல அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி சொல்ல வேண்டி வரும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவே கிடையாது. எல்லாத்துக்கும் லாஸ்ட் ரெசார்ட் ஒரு பாயிண்டா பேசுறத விட்டுட்டு நம்பவே இல்ல. சத்தியமா நான் நீ தான் பண்ண, கையை அறுத்துட்டேன், இல்ல எனக்கு கையை அறுத்துட்டேன் தெரியும் அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுக்கு மேல அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப வந்து என்ன சொல்லுவோம், எங்க அம்மா மேல சத்தியமா நான் வந்து கையில கீறலங்க அப்ப சொல்லுவோம். ஏன்னா யூ ஹேவ் டு பிலீவ் மீ. எனக்கு அதுக்கு மேல வேற வழி தெரியல. நான் கடைசி ஒரு ஆயுதமா அதை யூஸ் பண்ணேன். இந்த சீசன்ல தான் இது ரொம்ப அசால்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு அவங்க ஒய்ஃபே சொன்னாங்க, அம்மா மேல சத்தியமா தயவு செஞ்சு சொல்லாத, வெளியில இவ்வளோ அம்மா அம்மான்னு சொல்றவர் தான் அவரோட கடந்து வந்த பாதையில அம்மாவை பத்தி பேசவே இல்லையா. அவர் வந்து அம்மாவை பத்தி பேசல. கேட்டா எல்லாமே எங்க வாயிலிருந்து வர்ற எல்லாமே அம்மாவோட குரல். நல்லா சமாளிட்டீங்க. அந்த அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல வந்தப்புறம் கூட வைஃப் 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 அந்த விக்கல் ஸ்டீமே போட்டிருந்தாங்க. நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல மனுஷன். அது என்னங்க, உங்க அம்மாவை விட்டுட்டீங்க, சரி ஓகே, உங்க அம்மா வந்து உங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு ஓல்டு எல்லாமே வந்து வாங்கி வெளில உட்கார்ந்து உங்களுக்கு பேசிட்டு உங்களுக்காக வீடியோ போட்டு உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மூவி உங்களை பத்தி பேசிக்கிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பி விட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு ப்ரமோஷன் பண்ணணுமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா அந்த மனுஷங்க இரு இப்ப கேட்டுருவான், இப்ப கேட்கலையா, சரி இனிமே கட்டுவோம் அப்படின்னு. எனக்குமே ஒரு மாதிரி இருந்தது. உனக்கு விக்கல்ஸ்ன்ற ஆளுக்கு வந்து அந்த அந்த டீம்ல இருந்து ஒரு ஏஆர் ரஹ்மானுக்கு ஒண்ணு போட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவர் யாருக்கு தெரிஞ்சிருப்பாரு? யாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டாரு. அப்போ உங்களோட பேக்கிங்கே உங்களுக்கு உங்க டீம் தான். உங்க அம்மா அப்பா வந்து அவங்களோட இதனால நீங்க உள்ள வந்தில்ல, உங்க ஒய்ஃபோடனால உள்ள வந்தீங்க. நீங்க அதான் விக்கல்ஸ் விக்ரம்னு வந்திருக்கீங்க, விக்ரம் வித்யாவதின்னு வரல உள்ள. அப்படி போட்டு வர வேண்டியதானே, உங்களை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. நியாயமா பார்த்தனா எங்களை மாதிரி ஏதோ யாருக்கோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க சாதாரணமா நான் விக்ரம்
நான் விக்ரம் வித்யாபதி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நீங்க அத்தனை வாட்டி உங்களுக்கு நிரூபிக்கணும் நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு. அதே மாதிரி கானா வினோத் கூட வினோத்னு வந்திருந்தாருன்னா அவர் யாருக்குமே தெரியாது. அவர் திருப்பி திருப்பி வந்து மறுபடியும் கானா வினோத் அவங்க அவரோட என்ன அவரோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. பார்வதி விஜய் பார்வதி வெறும் பார்வதின்னு வந்திருந்தாலும் அவங்க இதுல வைப் வித் பாரு, அதனால விஜய் பாரு அப்படின்னு கூட வரல, வெறும் பாரு. அங்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு வந்தது. ஏன்னா திவாகர் அப்படின்றது தெரியாது, வாட்டர்மெலன் ஸ்டார் தான் தெரியும். அதுக்காக மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க பேரை போட்டு தானே உள்ள வந்தாங்க. சுபிக்ஷா அண்ணா அவங்களோட சேனலை போட்டு உள்ள வந்தாங்க. நீனவ பொண்ணு சுபினா வந்து என்ன விஜி கனி அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள வந்தாங்களா, இல்ல இதே வந்து திவ்யா கூட திவ்யா கணேசன், ஏன் ஜெனி, ஆமா ஜெனி திவ்யா அப்படின்னு போட்டிருந்தா நிறைய பேருக்கு என்ன தோணும், ஐயோ ஜெனின்னு வச்சுங்க இவங்க தானா அப்படின்னு தோணும். இப்ப வந்து இதுல இருந்து யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் பண்ணி விட்டுற வேண்டியது, அவனுங்களே மறந்துட வேண்டியது. அவ்வளவுதான். ரெண்டாவது ப்ரோமோல வந்து இந்த ஒரு விஷயத்த காலில் விழுறதுக்கு டிராமா எல்லாம் போடாதீங்க. என் வைஃபை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அனிதா புருஷ இது வந்து அப்போ சீசன் 4ல இருந்து திருப்பி சீசன் 9க்கு வந்துச்சு. அதே இவங்க வைஃப் பேரும் அனிதா தான். அண்ட் அங்க அனிதா புருஷ பிரபான்னு இருந்தாங்க, இங்க அனிதா புருஷ விக்ரம்னு இருக்காங்க. ரெண்டு இதுவுமே வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்க அப்படிதானே பேசுறதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்துப்பீங்க, பேசுறதுல இருந்து ஒரு வார்த்தை, நான் பேசுறதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டேன், முதல்ல என்ன பேசுனீங்களோ அதை நான் விட்டுருவேன். அது வந்து அவர் வந்து ஞாபகப்படுத்துறான். இது ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமா இல்ல, அன்னைக்கு பிஸ்கெட் வாங்கினியா எனக்கு குத்தவே இல்லைல்ல, நீ இப்ப மட்டும் பிஸ்கட்டுக்காகதான் நான் தட மாட்ட போடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கேவலம். இவங்க எல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணி நின்றீங்க? நீங்க வந்து திவ்யாவோட அண்ணனை பத்தி பேசலாம், அவங்க சொல்றது கூட இவங்க எல்லாம் கேட்கலன்னு சொல்லலாம். ஆனா வந்து திவ்யா நீங்க உங்க வைஃப் பேச்ச கூட கேட்க, உங்க வைஃப் பேச்ச நீங்க கூட தான் கேட்கல, இததான் சொல்ல வந்தது. என்னதான் பண்ற தெரிஞ்ச நேத்துல 2 நாளா அவருக்கு 4 நாளா அமித்துக்கு திவ்யா பைத்தியம் முடிச்சு போயிட்டு திவ்யா 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 அந்த படத்துல சொல்லுவாங்க திவ்யா. இல்ல எனக்கு அதான் எனக்கு நேத்து எபிசோட்ல கூட எனக்கு இப்ப திருப்பி அந்த எபிசோட பார்க்கும்போது தோணுது, திவ்யா பேசும்போது வந்து ஈன்னாரு, வினோத் அங்க இருந்து உட்கார்ந்து அங்க வந்துதா அந்த சோத்தை வச்சாங்களா அதை எடுத்து போட்டாங்களா, பண்ணாங்க போட்டாங்க பண்ணாங்க அவர் சொல்றாரு விஜய் சொல்றாரு. நீங்க இவ்வளவு நீட்டி முழக்குறீங்களா, எங்களுக்கு எச்சலா இருக்காதா? விஜய் ரொம்ப எச்சலா பார்த்தா சீ 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 வேஸ்ட். நீங்க வந்து இப்படி பண்ணீங்க காதுல இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு. அவரு வேற அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேன். அதுக்கு அடுத்து விக்கல் வந்து பண்ணார்ல, தெரிஞ்சு காடா தலையிலும் பேர் இருந்துச்சா, அப்பப்போ சொரிஞ்சுன்னு இருக்கும் பார்வதி சாட்டம் வீடு பூரா பார்த்து விடுறாங்க போல இருக்கு. அதே மாதிரி நேத்து அரோரா பேசுறத நான் இப்பதான் நோட் பண்ணி பாக்குறேன். கேட்ட கேள்விக்கு சுத்துறாங்க. எடுத்தோம் இப்போ அவங்க என்ன சொன்னீங்க, யார் வந்து வீட்டுல இருந்து வந்தோன்னா மாறிட்டாங்க, பேசுனதை வச்சு மாறிட்டாங்க நீங்க கேக்குறீங்க. பேரையே சொல்லாம அரோரா வந்து இங்க எல்லாருமே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்திருக்காங்க, இவங்க இத பண்றாங்க சோ தட் ஃபைனல்ஸ்ல இவங்களுக்கு ஓட்டு வரக்கூடாது, இவ்வளவு நீட்டி முழிச்சு அவங்க பேசினாங்க. இது திவ்யா பேசினா பேரை தானமா கேட்டேன் அப்படின்னு. இங்க வந்துட்டு நீங்க ஓகே இது நீங்க சொல்றீங்க ஒரு பேர் எக்ஸாம்பிள் அரோரா ரன்னர் வினோத் வின்னர் இல்ல, இதுக்கு ஒரு பேர் வந்து நீங்க சொல்ல முடியுமா? சாண்ட்ரா வந்து பக்கெட் குப்பை தொட்டி பொட்டி தூக்க போறாங்க, பொட்டி நல்லா தூக்கட்டும். ஏன்னா எனக்கு புரியவே இல்ல அந்த இது விக்ரமுக்கு வந்து அங்க பேசும்போது கூட யார் வந்து முடிஞ்சு போச்சு இதோட வந்து வீட்டுல இருந்து வந்து பேசிட்டாங்க, இதோட கிளம்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இன்னுமே அவங்க திருந்தல, அதனால அவங்க கிளம்பணும் அப்படின்ட்டு. அதையேதான் இவங்களும் சொன்னாங்க. விக்ரம் வந்து வைஃப் வேற கம்பெனி வைஃப் வந்து பேசினத இவரும் கேட்ட மாதிரி இல்ல, அதனால இவர் போகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாரு போகணும் நீங்க நினைக்கிறீங்க, நான் கேட்கல, நீங்க தானே நினைக்கிறீங்க. உங்களுக்கு யார தோணுது வீட்ல இருந்து வந்து பேசிட்டதுக்கு அப்புறமா யார் போகணும்னு நினைக்கிறீங்க? அன்னையில இருந்து பிரஜன் கிட்ட அவருக்கு வாய் இல்லையா? அப்போ பிரஜன் கிட்ட இதே இந்த வைஃப்க்கு வந்து நீங்க வேணா உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வைங்க. ஆமாயா கூட்டிட்டு வாங்க அப்படிலாம் கேட்டீங்கல்ல, சண்டை போடலையே, அமைதியா டோன்ட் bloody டேக் மை வைஃப்ஸ் நேம். அதுனா பொம்பளைங்கன்னா இவங்க இங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் பொம்பளை அப்படின்னா அது பார்வதி இல்லன்னா எகிரிக்கிட்டு போவாங்க. நான் கனிக்கு கூட சொல்றேனே, கனி கிட்ட பேச மாட்டாங்க. இல்ல கானா வினோத் இவருக்கு அமிர்தம் எகிருவாரு கனி கிட்ட எப்பயாவது ஒருத்தர் இருக்கும். இப்போ கனிக்கு வந்து பேசும்போது இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ல அவங்களே உள்ள இன்வால்வ் ஆனது இல்ல. ஆனா பெரிய ப்ராப்ளம்ல ஆல்வேஸ் இன்வால்வ் ஆகுறது வந்து பார்வதி, திவ்யா, அரோரா வந்து செலக்டிவ் இப்போ இங்கேயும் திவ்யா விக்ரம் 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை வருது. How do you bloody take my wife's name அப்படின்றாரு. இவங்க உடனே என்ன பண்ணணும்? அவங்க சாதாரணமா தானே சொல்றாங்க, நீங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? அதானே கேட்டிருக்கணும். நீங்க தான் நியாயஸ்தராச்சே, ஆனா நீங்க கேட்கல.
இதே வந்து வினோத்தோ இல்ல கம்ருதீனோ பேசியிருந்தாங்கன்னா இவங்க வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க கேட்டதெல்லாம் சூப்பர். வினோத் கம்ருதீன் கிட்ட கேட்கணும். ஆனா அது எல்லாருக்கும் கேட்கணும். அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு தூணாக நிற்பது நமது விக்கல்ஸும் சபரியும் தான். அவங்க 2 பேரையும் இழக்க அவர் தயாரா இல்ல. அவங்க அப்படிதான் செலக்டிவ் அம்னீசியா தான். அவங்களுக்கு சபரி வந்து ஏன் இருக்காருன்னே தெரியல. எல்லாரும் மறந்துடுற நிலைமையில தான் உட்கார்ந்துருக்காரு. நல்லா மாதுளம்பழம் வந்து வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு வாயில புண்ணு, கண்ணுல புண்ணு, வாயில புண்ணு, இடுப்புல புண்ணு, முதுகுல புண்ணு. அந்த நாள்ல இருந்து இதான் ஒரு வேலையும் வேலை கூட செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த கேப்டன்சிக்கு அப்புறம் ஆள் காலி. ஆனா அவர் உட்கார வச்சுருக்காங்கல்ல, எதுக்கு உட்கார வச்சுட்டு இருக்காங்க? அவரை உட்கார வச்சுட்டு இருக்கீங்க, கனியை வெளில அனுப்புறீங்க. இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமாவது நல்லாவே உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்க பண்ணி ஒரு டாஸ்க்னா கூட கேவலமா பண்ணுவாரு. ஆமா, எல்லாரையும் போய் ரஃப் அண்ட் டஃபா டீல் பண்றது. நான் சொல்றேன், இதே விக்ரம் என்ன பண்ணா? விக்ரம் ஏன் டார்கெட் பண்றாங்க? விக்ரம் என்ன பண்ணல? லைனா சொல்லட்டுமா? விக்ரம் வந்து ஆதிரியை புடிச்சு அதாவது ஆதிரியில எஃப்ஜேவோட காலை புடிச்சு இழுத்து விட்டாரு. எவ்வளவு ஒரு பயங்கரமான வன்ம புத்தி இருந்தா அந்த உழுந்து மூஞ்சி கிஞ்செல்லாம் எகிரிட்டு இருக்கும் ஆதிரிக்கு. அவங்க லைஃபே போச்சு. ஒண்ணும் மூக்கு விஜய் கேட்கணும்னே அவருக்கு தோணல. ஒரே ஒரு விஜய் வர்மா யோசிச்சு பாரு, விக்ரமோடது எதையுமே கேட்க மாட்டாங்க. இல்ல விஜய் வர்மா மாயாவோட ஒரு ஆளுன்ட்டு. அதான் பிரதீப்ப வந்து இப்படி தூக்கி விஜய் வர்மா கீழே போட்டதுக்கு எல்லோ கார்டுல இருந்து இது கொடுத்து ஒரு எலிமினேட் பண்ணியே வெளியில அனுப்பியாச்சு. இந்த வாட்டி அது கிடையாது. அதே மாதிரி பார்த்தோன்னா அது இவர் வந்து அது ஒவ்வொரு கேப்டன்சி டாஸ்க்குமே பார்க்கணும். போய் சுபிக்ஷா கிட்ட போயிட்டு அம்மா அண்ணன் இருக்காருலமா, அண்ணனுக்காக விட்டு குடுத்துருமா, கேவலமா இல்ல. அப்புறமா கேட்டா நான் அப்படிலாம் ஆடலன்னு. ஆனா கிளியர் கட் அவர் ஒரு இமோஷனல் கேம் தான் ஆடுறாரு. அதை சொல்லிட்டாங்க உள்ள வந்துட்டு, நீங்க இமோஷனலா தான் ஆடுனீங்க, அந்த பொண்ணு அப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இனிமே ஆடல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாரு. ஏன்னா அவர் எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த வீட்டுல. அவரையும் சாண்ட்ராவையும் வந்து இந்த மகாராணி டிபி ஹவுஸோட செல்ல பிள்ளைகள். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன், பார்வதி அண்ட் கம்ரு வந்து ஃபைனல். இதுலதான் நான் கேக்குறேன், இவங்க நீங்க எப்படி வந்து திவ்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கு ஃபாலோ இது அவங்க சப்போர்ட் பண்றீங்க? நீங்க மத்த சீசனை விட்டா நாங்க திவ்யாவே சப்போர்ட் பண்ண மாட்டோம். நல்ல கண்டஸ்டன்ஸ் இருந்தா இங்க மத்த எல்லா வேஸ்ட் பீஸ்ல ஆக்சுவலி இவங்களே வேஸ்ட் பீஸ் தான். ஏதோ இவங்க வந்து அக்ரெசிவான பிளேவும் இல்ல, கெட்ட வார்த்தைகளையும் பேசுனது இல்லன்ற இந்த ஒரு 2 ரீசனுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அனாவசியமா அவங்க வந்து எல்லாருக்கும் சண்டை இழுக்கிறாங்கன்றாங்களே, இவங்க தானே புல் பண்றாங்க. அவங்க புள்ளி பண்றாங்க, மார்க் பண்றாங்க. பண்ண முடியும் ஒரு ஆளா இருந்துட்டு எப்படி புள்ளி பண்ண முடியும்? அதுக்கு ஒரு கேங்கே வேணுமே. அங்க யாருமே உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. இப்படி பார்த்தா அர்ச்சனாவையும் பிஆர்னா சொன்னாங்க, அவங்களும் மார்க் பண்றாங்கன்னு சொன்னாங்க, அவங்களையும் புள்ளி பண்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒண்ணு செய்யும் போது அதை நீங்க மார்க்கிங் சொன்னா அப்ப அவங்களுக்கு நடந்தது என்னன்னு சொல்லுங்க. அவங்க மார்க்கிங் தப்புன்னு தானே சொல்றதே. உனக்கு பண்ணா நீ அதையே பண்ணணும். உனக்கு என்ன வித்தியாசம்? அர்ச்சனாக்கு வந்து அடுத்த இதுல வந்து அருண் வந்திருந்தாரு. அவர் பயங்கரமா புள்ளி பண்ணாரு, எல்லாரும் கேவலப்படுத்தினாரு, கேர்ள்ஸ் எல்லாம். அவருக்கு நாங்க ஆதரவே கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து இவ்வளவு பேசின அர்ச்சனா அவருக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவங்களை ஃபாலோ பண்றது கூட விட்டுட்டோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு பிளேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டு இப்ப அப்படியே மாத்துறாங்க. எந்த பிரச்சனை எல்லாமே அந்த சீசன் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நம்ம அவங்கள வந்து இது பண்ணவே போறது இல்ல. ரெண்டாவது விஷயம், இந்த வீட்டுல நீங்க யார சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? பார்வதியவா? அங்க எந்த ரூல்ஸையும் மதிக்காம லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிற பார்வதியவா? இல்ல கம்ருதீனா? ஒரு அதேதான், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம, வாயில கண்ட்ரோலே இல்லாம என்ன வேணா பேசுற ஒரு மனுஷன் கானா வினோதா? நீங்க சொல்ற மார்க்கிங் புல்லிங்கோட மறு உருவமே அவர்தான். பார்வதி அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் பார்வதி பிளஸ் கம்ருதீன் தான் வினோத் என்ன கேட்டா. இல்ல பார்வதிக்கு வாய் பயங்கரமா லவ் கண்டென்ட் எல்லாம் இவர் கொடுக்கலாம். அப்படி சொல்லல, சொல்றல. இல்ல பொண்ணுங்க கிட்ட போயிட்டு முத பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி, முத்தங்குடி இப்படிலாம் பேசுறது மட்டும் இல்லாம, இங்க யாரோ இது கடலாம கரை ஒதுங்கி இருக்கு, உருண்டுகிட்டே போறான், அந்த மாதிரி இப்படி பண்றான், அப்படி பண்றான், தோசை தின்றான், தின்னு பெருத்துறான், இப்படிலாம் நிறைய வார்த்தை யூஸ் பண்ண அவரை சப்போர்ட் பண்றதா? இல்ல விக்ரமா? சம்பந்தமே இல்லாம இவ்ளோ ஹைப்புக்கு வந்து கத்துறது மட்டும் இல்லாம ஒரு கேமன் வந்து அக்ரஷன் தலைக்கு மேல ஏறுது. ஒரு காமெடி பண்ணாரு, எனக்கு ஒரு சரி சிரிப்பு. அவங்க எந்த பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணவே இல்லை. இவர் வந்து அந்த துரைன்ற கேரக்டர் எம்ஆர் ராதா மாதிரி பண்ணிட்டாராம். அது ஒன்றும் இல்லை, லைட்டாக உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் மாத்தினாலே முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அவ்வளோதான் உங்களுக்கு. பட் ஒரு டான்சர்னா அசிங்கமா நம்ம தப்பா ஆடிட்டோம்னா அவங்கள வந்து கேவலமா வெளில பேசுவாங்க. சுபிக்ஷா என்னங்க பண்ணாங்க? அதை சொல்ல மாட்டாரு. நாகேஷ் ரோல்ல அது ஒரு ஆம்பளையோட ரோல், என்ன பண்ண முடியும்? பேசிட்டு இருந்தாங்க மாத்தி கூட அந்த ஒரு ஜோக்கா படபடபடன்னு பேசிட்டு சொல்றோம். திவ்யாவும் அதை சரியா பண்ணல, யாருமே பண்ணல. பிகாஸ் 2 டாஸ்க் ஒண்ணா அடிச்சு கொடுத்தா யாராலையுமே அது ஒழுங்கா பண்ண முடியல. இல்ல நான் திருப்பி வரேன், ஆதிரை என்ன பண்ணாங்க? பண்ண முடியல அவங்களால. சபரி என்ன பண்ணாரு? ஒரு கோட்டை கட்டின்னு உட்காந்துட்டாரு. எஃப்ஜே வெளியே அமிச்சிட்டாங்க, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளு.
அதனால அரோரா என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் சொல்றேன். அரோராவை இவர் புகழ்வார். என்னமா பண்ணா தெரியுமா? என்னமா பண்ணா தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு தேவை அவங்க அரோரா. அதனால நீங்க தேவை இல்லனா வந்துட்டு த்ரோ அண்டர் தி பஸ் தான். அசிங்கம் இவள. நான் தான் சொல்றேன் அரோரா என்ன பண்ணாங்கன்னு சப்போர்ட் பண்றேன். 50 நாளைக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப இருக்கிற ஆட்களை மட்டும் சொல்றேன். இப்ப ஒண்ணுமே பண்ணல 50 நாளைக்கு. அது துஷார் கூட அவங்க பண்ண கண்டென்ட் எல்லாம் இப்ப பார்வதி பண்ணிட்டு இருக்கிற கண்டென்ட்டை விட ஜாஸ்தியா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாஸ்தியா இல்ல, ரெண்டு ஈக்குவல் தான். அது வந்து ஸ்டார்டிங்ல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் போயிட்டதனால இவங்க தப்பிச்சினாங்க. இல்லனா அந்த கண்டென்ட் தொடர்ந்து இருக்கும். அவர் போனதுக்கு காரணம் புரியலன்னு இவரே பேசுறாரு பாரு. கனி எங்களுக்கு பிடிச்சது. ஆனா ஒரு சில இடத்துல அவங்க ரொம்ப அநியாயமா இவங்களுக்கு இருந்த மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அவங்க அப்படியே வந்து அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப அவங்க ஆனா அவங்களையும் வெளில அனுப்பிட்டாங்க. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ண முடியுமா? என்னென்ன வார்த்தை ஒரு பொண்ணு மேல கேரக்டர் அசாசினேஷன் கேஸ் வச்சாச்சு. கனிய கிழவின்னு சொல்லியாச்சு. டிவர்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு சுபிக்ஷாவை சொல்லியாச்சு. இதை விட என்னங்க பண்றாங்க? பிக் பாஸே எதுக்கு கண்ணை திறந்து நீ கண்ணை மூடுங்கன்னு சொல்லியாச்சு. அதான் ஸ்கூபி டூன்னு சொல்லியாச்சு. இவங்கள சப்போர்ட் பண்றதா இல்ல இவங்கள சப்போர்ட் பண்றதா? அவ பேர் என்ன, சுபிக்ஷாவை ஒண்ணுமே பண்ணல. சரி நம்ம வந்து சப்போர்ட்டே பண்ணலான்னு போனாலுமே வந்து யாரா ஒருத்தர் சொல்றத இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போயிடுது அந்த பொண்ணு. அடுத்து சபரி போட்டு எட்டி வச்சு ஒரு பொண்ணு கண்ணை வீங்க வச்சதுக்கு அப்புறமா அவர் ஒண்ணுமே பண்ணல. அவரை சப்போர்ட் பண்றதா இல்ல இவங்க அடுத்து யாரு இருக்கா? வினோத்லாம் சொல்லியாச்சு. இல்லையே இல்லையே 10வது ஒரு கண்டஸ்டன்ட் விட்டு வச்சிருக்கோம். ஓ இல்ல அதான் வெளில போயிட்டாங்களா 9 பேர். இல்ல கனியும் சொல்லிட்டோமே, வேற யாரையும் மிஸ் பண்றோம் நம்ம. வேற யாரையும் சொந்த சொல்ல அப்படி நம்ம விடுறோம்னா அந்த பர்சன் வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கூட இல்லையா என்னன்னு தெரியல. சோ அதுதான் இவங்கெல்லாம் தான் வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணோன்னே இல்லைங்க. அரோராவையும் சொல்லியாச்சுன்னு நம்ம. சோ திவ்யா, அதுதான் திவ்யா தான் லாஸ்ட். திவ்யா இவங்க எல்லாரை விட ஓகே. அவங்களும் ஒன்றும் பெரிய சொல்ல மாட்டோம். பெரிய பயங்கரமான கண்டஸ்டன்ட். முன்னாடி சீசன்ஸ்ல இருந்த அர்ச்சனா கூடயும் இல்ல முன்னாடி சீசன்ஸ் கூட இல்ல இருந்த ஜாக்லினோடையும் இல்ல யாரு கூடயுமே வந்து கம்பேரே பண்ண முடியாது. சௌந்தர்யா கூட அவ்வளவு பெருசா எனக்கு தெரியல. சௌந்தர்யா பார்த்தனா அது ஒரு மாதிரி பண்ணாங்க. கிட்டத்தட்ட சொல்லலாமா? கிட்டத்தட்ட சௌந்தர்யா கூட சொல்லலாம். ஆனா சௌந்தர்யா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, இவங்க எதுவுமே பண்ணலன்னு ஏதோ ஒண்ணு. யாரு கூடயுமே இவங்களை கம்பேர் பண்ண முடியாதுங்க. இந்த சீசன்ல ஏதோ பரவாயில்ல. ஆனா டைட்டில் வின் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்ல. இது ஒரு தண்ட சீசன்றதுனால ஒரு தண்ட ஆள் தான் வந்து வின்னரா ஆகணும். இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க இல்ல கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிற ஆட்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த சீசன் ஏதோ ரெக்கக்னிஷன் வாங்கிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ரொம்ப கேவலமான பர்சன் இந்த பிக் பாஸ்லயே வந்து ஒண்ணுமே பண்ணாம. அதனால நான் சொன்னேன் ஏக்கு அரோராவை ஜெயிக்க வைங்கன்னு. அமித் வர போயிட்டு இருப்பாங்க. ஆமா. சோ அப்படி பண்ணீங்கன்னா அது ஒரு பயங்கரமான என்ன சொல்றது, இந்த சீசனை வந்து அட்லீஸ்ட் நம்மளால மறந்துட முடியும். இப்ப சீசன் 2ல வந்து நம்ம மறந்துடுறோம்ல ரித்விகாவை. அந்த மாதிரி வந்து இதை வந்து பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். ஓகே, அவ்வளவுதான் வந்து இப்ப இந்த ப்ரோமோ பேசுறதுக்கு கூட இதுல ஒண்ணும் இல்ல. நீ எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கோம். உங்களை நாங்க வந்து அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.